அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 15/4/2025. நேற்றைய தினம் நமக்கு விஸ்வாவசு என்ற புது வருஷம் மலர்ந்திருக்கின்றது. அந்த புது வருஷத்திலே இறை வழிபாடுகள், அந்த வருடப்பிறப்பு கொண்டாட்டங்கள் இவையெல்லாம் சந்தோஷமாக செய்து நாம் இந்த வருகின்ற நாட்களிலே உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று வருகின்ற ஒரு வழக்கம். வருஷம் கழித்து முதலிலே சித்தப்பா வீடு, அத்தை வீடு, மாமா வீடு, நண்பர்கள் வீடு என்று அந்த உறவுகளோடு கலந்து அவருடைய இல்லங்களுக்கு வருஷம் கழித்து முதலிலே போய் வருவது என்கின்ற ஒரு வழக்கம். அது இன்று செவ்வாய்க்கிழமை, அதனாலே கழித்து விடுவார்கள். செவ்வாய்க்கிழமையிலே வருஷம் கழித்து முதல்ல செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது என்பதனாலே போக மாட்டார்கள். இனி அது புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த உறவுகள் வீடுகளுக்கு வருஷம் கழித்து முதலே செல்லுவது என்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. இது நம்முடைய அந்த உறவுகளுக்குள்ளே இவ்வாறு ஒரு உறவுகள் எல்லோருமாக ஒன்றுபட்டு இந்த சம்பிரதாயங்களை முன்னைய காலத்திலே வகுத்தார்கள். இந்த வருஷம் பிறந்தால் முதலில் வருஷம் கழித்து ஒரு வீட்டுக்கு போவது, நல்ல நாள் பார்த்து போவது, வெறுங்கையோடு போகக்கூடாது. வேறு நாட்களில் போனால் வருஷம் கழித்து வந்திருக்கிறாரு, அவருக்கு காப்பி டீ சாப்பாடு கொடுக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வந்துட்டார் ஒன்றும் கொடுக்கப்படாது என்று சொல்லிக்கொள்வார்கள், கொடுக்கவும் மாட்டார்கள். இதெல்லாம் இந்த முன்னைய காலத்திலே இருந்து இவ்வாறு ஒரு பழக்க வழக்கங்களாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த உறவுகளை போய் பார்ப்பது முதலே வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக கல்யாணமான தம்பதிகள் அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கோ அல்லது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கோ அல்லது தனியாக வீடெடுத்து இருக்கின்றவர்கள் அப்பா அம்மாவை பார்ப்பதற்கு பொண்ணு பக்கமோ மாப்பிள்ளை பக்கமோ வருகின்ற பொழுதும் இந்த நல்ல நாள் பார்த்து கொள்வார்கள். பலர்களே புது வருஷத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்து புது வருட கொண்டாட்டம், தலை தீபாவளி கொண்டாட்டங்கள் என்றெல்லாம், இந்த தலை பொங்கல் கொண்டாட்டம், அதே போல் தலை வருஷ பிறப்பு, இந்த திருமணமாகி முதலே வருகின்ற தீபாவளியாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், வருஷப்பிறப்பாக இருக்கலாம். இவையெல்லாம் தலை வருஷப்பிறப்பு, தலை தீபாவளி, தலை பொங்கல் என்று அந்த சந்தோஷமாக இது ஒரு மகிழ்ச்சியோடு கூடியதாக உறவுகளை எல்லாம் திருப்திப்படுத்துகின்ற வகையிலே இந்த கொண்டாட்டங்கள் இவ்வாறு நடைபெறும். அந்த வகையிலும் அருகிலே உள்ள நம்முடைய குலதெய்வங்களுக்கு சென்று பொங்கல் வழிபாடுகள் செய்வது, இவையெல்லாம் இப்போ நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருப்பார்கள் அல்லது நாடு விட்டு நாடு புலம்பெயர்ந்திருப்பார்கள். இந்த ஊருக்கு வருகின்ற பொழுது முதலில் நாம் குலதெய்வத்திடத்திலே போய் ஒரு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்த பின்பு தான் ஏனையவற்றிலே நாம் கலந்து கொள்ள வேணும். அது ஒரு சிறப்பானதாகவும் அந்த குலதெய்வங்களுடைய அனுக்கிரகமெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் இவ்வாறு இந்த முன்னோர்கள் வகுத்து கொண்டார்கள். நம் ஊரை விட்டு சென்றவர்கள், நாட்டை விட்டு போனவர்கள், புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்றவர்கள், அங்கிருந்து மீண்டும் நம்முடைய நாட்டுக்கு வந்து நம்முடைய ஊருக்கு வருகின்ற பொழுது குலதெய்வங்களிலே சென்று ஒரு அபிஷேகத்தை சேவிப்பது, பால் இளநீரை கொடுத்து அல்லது ஒரு
பொங்கல் பிரசாத பூசை செய்விப்பது அல்லது பொங்கல் பொங்கி படைத்து வழிபாடு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது. இந்த புது வருஷம் சித்திரை வருஷம் பிறந்ததும் இந்த குலதெய்வங்கள் வழிபாடுகளும் ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே நாமும் இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித உறவுகளிலே ஒருவர் மற்றவரை நம்பி தங்களுடைய உறவை ஏற்படுத்துவதும், அந்த உறவில் வளருவதும், அந்த உறவிற்காக தங்களை வெளிப்படுத்துவதும், தங்களுடைய இரகசியங்களை கூட அல்லது தங்களுடைய திட்டங்களை கூட தமக்கு பிரத்யேகமாக இருக்கின்ற விடயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் காரணம் ஒருவர் மற்றவரை நம்புகின்றார் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய உள்ளம் கலக்கமுற்றிருக்கின்றது என்று அவர் தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தியதன் நோக்கம் என்னவென்றால், காரணம் என்னவென்றால், இந்த 12 ஒருவர் என்னை காட்டிக் கொடுக்க போகின்றார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து முதன்மை சீடர்களாக தம்முடைய அந்த சிறிய ஒரு குழுமத்துக்குள்ளே 12 அவர் தன்னுடைய பாசறையிலே அவர்களுக்கு கல்வி புகட்டுகின்றார், அவர்களை உருவாக்குகின்றார், அவர்களை மிகவே அன்பு செய்கின்றார். அவர்கள் இந்த இயேசுவினுடைய போதனைகளுக்கு முதல் வாங்குகளிலே இருந்து, ஆசனங்களிலே இருந்து முதல் வரிகளிலே உட்கார்ந்து செவிமடுக்கின்றவர்களாக 3 வருடம் இந்த இயேசுவோடு எத்தனையோ நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்தவர்கள். அந்த 12 ஒருவன் காட்டிக் கொடுக்கின்றான். அவன் காட்டிக் கொடுப்பதனான காரணத்தை யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகின்றார். அவன் ஒரு திருடனாக இருந்தான். காரணம் என்னவென்றால், அவனிடம்தான் இந்த பணப்பை இருந்தது. அவர்களுடைய நிதியை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பை அவனிடம் கொடுத்திருந்ததினாலே அவன் பணத்திலே ஆசை கொண்டான். இந்த பண ஆசை தன்னுடைய குருவை காட்டிக் கொடுப்பதற்கு அவன் தயக்கமில்லாமல் திட்டமிட்டு சிந்தித்து அவன் இயேசுவினுடைய எதிரிகளுக்கு அவருடைய பிரத்யேகமான இடங்களையும் வாழ்க்கையையும் தீர்மானங்களையும் வெளிப்படுத்துகின்றான். இயேசுவை அவன் விற்கின்றான். ஏனென்றால் 30 வெள்ளி காசு அவனுக்கு கிடைக்கப் போகின்றது என்று. இந்த யூதாஸ் என்கின்ற ஆண்டவருடைய 12 சீடர்களுள் ஒருவன் பற்றி நற்செய்தியிலே பல இடங்களிலே சொல்லப்படுகின்றது. இந்த காட்டிக் கொடுக்கின்ற இயல்பு அல்லது இப்படிப்பட்ட ஒரு நடத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் இடம்பெறலாம். எங்களை நம்புகின்றவர்கள், எங்கள் மீது அதீத நம்பிக்கை வைக்கின்றவர்கள், எங்களுக்கு தங்களை பற்றி எல்லாம் தங்களுடைய பிரத்யேகங்களை எல்லாம் சொல்லுகின்றவர்கள், அப்படிப்பட்ட அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அல்லது குடும்பத்துக்குள்ளே கூட கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள் என்ற இந்த நெருக்கமான உறவின் மத்தியிலும் காட்டிக் கொடுப்புகள் இடம்பெறலாம்.
இந்த யூதாசினுடைய இந்த காட்டிக் கொடுப்பு எவ்வாறு இயேசுவினுடைய மனத்தை மிகவே நோகடித்தது போன்று அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல வலிகளை ஏற்படுத்தலாம். தாங்க முடியாத துயரத்தினாலும் அவர்கள் வேதனைப்படலாம் நாங்கள் மற்றவரை காட்டிக் கொடுக்கின்ற பொழுது. எனவே எங்களுடைய உறவுகளிலே நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக நாங்கள் மற்றவர்களை விற்காமல் இருப்பதற்கான வரத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.